ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கடைசியாக வந்து பேசுறதுல கடைசிக்கு ஒன்று ரெண்டு முன்னாடி வந்து பேசுறதுல ஒரு பெரிய பிரச்சனைனா பேசணும்னு நினைக்கிறது எல்லாத்தையும் அவங்க பேசி முடிச்சிடுறாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாமல் உட்காந்து சரி ஓகே வேறு ஏதாவது பேசலாமான்னு போட்டு லிஸ்ட்லாம் போட வேண்டியதாக இருந்தது. 2 weeks பேக் அவங்க எல்லாரையும் இங்கே மீட் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு அந்த தருணம் அந்த மொமெண்ட் நடக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா கோகுல், டைரக்டர், விருஸ் எல்லாருமே இன்னைக்கு 2 weeks கழிச்சு மீட் பண்ணுறோம். இந்த மொமெண்ட் நடக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ப்ரெஸ், மீடியா அண்ட் ஆடியன்ஸ். ஸோ என்னோடய முதல் தேங்க்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் தான். சக்ஸஸ் மீட் கூப்பிட்றோம் நாங்கள். நான் தான் ஸோ எனக்குள்ளே யோசிச்சுக்கிட்டேன், சக்ஸஸ் மீட்டை விட ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சக்ஸஸ் மீட்டாக நாங்கள் 10 பேர் மீட் பண்ணி இருந்துருக்கலாம் போதும். பட் இட்ஸ் மோர் ஆஃப் அ தேங்க்ஸ் கிவிங் மீட். அண்ட் என்னோட மனமார்ந்த நன்றிகள் உங்கள் எல்லாருக்கும். ஏன்னா ராமச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி வந்து அதுக்கு முன்னாடி நிறைய ஷோ போட்டோம். ஒரு ஷோலையும் ஃபீட்பேக் வரும்போது யார் என்ன சொன்னாலும் முழு மனசாக எங்களால் எடுத்துக்க முடியல. இந்த சென்ஸ் தட் சூப்பராக இருக்குன்னு சொன்னாலுமே இல்லை ஓகே அவங்க படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால இருக்கும், இல்லை அவங்க இப்படி அசோசியேட் அப்படி இருக்கும் அப்படின்னு தான் ஒரு தாட் இருந்தது. பட் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரெஸ், மீடியா அண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஷோ போட்டோம். அன்றைக்கி எல்லாரும் வெளில வந்து பேசும்போது தான் எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் எங்கள் மனசில் வந்துச்சு. அன்றைக்கி தான் ரியலைஸ் பண்ணேன், இன்னும் யார் என்ன சொன்னாலும் சரி கடைசியில் ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ் என்ன சொல்கிறாங்கிறது தான் இஸ் மோர் லைக் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு மாதிரி. that made us very happy. Thank you so much for taking it to the people. உங்கள் ரிவ்யூஸாக இருக்கட்டும், அன்றைக்கி வெளில வந்து எல்லோரும் எங்களை அப்ரிஷியேட் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்திருக்கிற ஒவ்வொரு அப்ரிசியேஷன் அண்ட் ஆல் தி குஹன் சார் அண்ட் மற்றவங்களாம் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் இன்க்ரீஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன டீமுக்கு வந்து நீங்கள் கொடுத்த ஒரு அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 2-3 weeks ஓடும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கும் உங்கள் சப்போர்ட் தேவை கண்டிப்பாக. மூவிங் ஆன் நெக்ஸ்ட்டு என்னோட தேங்கிங் லிஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனல் டீம், பி த பிஆர்ஓஸ், டிஜிட்டல் டீம், சுகுமார், Dharma and team and all of them, big thanks. ஏன்னா வந்து last 2 weeks I've been following everything. மீடியாவோட சேர்ந்து நீங்களும் வந்து எல்லாமே யூ பீன் அப்டேட்டிங், யூ பீன் போஸ்டிங், எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கீங்க, எங்களோட பேக் போனாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் வந்து இந்த படத்தில் நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த 2 weeks பேக்கு சொல்லியிருந்தேன். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட் அகெயின். மிகப்பெரிய தேங்க்ஸ் ப்ரொடியூசர் கோகுல் பினாய் அண்ட் டைரக்டர் ராமச்சந்திரன் சாருக்கு. 2 பேரையும் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். பட் அதை தாண்டி யூனோ they could have gone to anybody else, யாரை வேணாலும் கேஷ் பண்ணிருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி என்ன தான் பண்ணணும்னு நினச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கோகுல் அண்ட் ராமச்சந்திரன் சார். நெக்ஸ்ட்டு ரிலீஸ் பார்ட்னர்ஸ், குஹன் சார். ஐ திங்க் இன்னும் இந்த ஃபிலிம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இவ்வளோ ரீச் ஆகிருக்கு அப்படிங்கும் போது குஹன் சாரோட சப்போர்ட் ஹேஸ் பீன் பிக் பிக் வேல்யூ அடிஷன். தேங்க்யூ ஸோ மச் சார் டு யூ அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் சார். ஃப்ரெண்ட்ஷிப்காகன்னு சொல்லியிருந்தாரு, அதுவுமே ஓரளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் பிட்வீன் வெயிலோன் அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் அண்ட் பிட்வீன் மீ அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் அண்ட் எஸ்ஆர் பிரபு சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அவர் பேக் போன்ஸ். அகெயின் another partners, வீரூஸ், ஷேக் சார், சஞ்சய் சார் அண்ட் அந்த என்டையர் டீம் எல்லாருமே இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ண ஒரு படம். ஸோ குஹன் சார் சொன்ன மாதிரி அது எப்படின்னு தெரில, எங்களுக்கு வந்து எல்லா பார்ட்னர்ஸுமே வந்து எங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு எக்ஸ்டென்ஷன்லேருந்து வந்தவங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட் ஓவர் த லாஸ்ட் 2 weeks. நீங்கள் ஃபர்ஸ்ட் டே போது ஒவ்வொருத்தர் ஒரு ஏரியாலேருந்து ஃபீட்பேக் கொடுக்க, இங்கே இவ்வளோ ஷோஸ் போயிட்டுருக்கு, அங்கே இவ்வளோ ஷோஸ் போயிட்டுருக்கு. எவ்ரி ஒன் டுக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொருத்தர் ஒரு ஏரியாவில் தே டுக் கேர் ஆஃப் இட் அண்ட் இட் வாஸ் ஒரு டீம் எஃபர்ட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் எங்களால் இவ்வளோ தூரம் இதை ரீச் பண்ண வைக்க முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் சார். டெக்னிக்கல் டீம் முன்னாடி சொல்லியிருந்தேன், பட் அஸ்வின் எடிட்டராக இருக்கட்டும், பார்த்திபன் டிஓபி, மியூசிக் ராஜேஷ் முருகேசன், எவ்ரி ஒன் பிளேட் தேர் பார்ட். ஆக்டிங் ஒரு பக்கம் தான், ஒரு பார்ட் தான் இந்த ஒரு ஃபிலிமுக்கும். பட் அதை வந்து நல்லா ஒன்று சேர்த்து ஆக்டர்ஸ் பண்ண தப்பெல்லாம் கட் பண்ணி விட்டு நாங்கள் சரியாக பண்ணாத இடத்துல கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி மியூசிக்கை கொடுத்து அந்த மாதிரி எங்களையே பெட்டர் ஆக்டராக காமிக்கிறது வந்து அந்த டெக்னிக்கல் டீம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டெக்னிக்கல் டீம். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா எங்கள் பிழைகள்லாம் ரொம்ப பெருசாக தெரியும். தேங்க்யூ ஸோ மச். கேஸ்ட் பாலசரவணன்றத, காயத்ரி, ஜனா, பிரீத்தி, அவங்களாம் நிறைய பேர் வர முடியல, எல்லோரும் ஃபாரினில் இருக்காங்க, இல்லைனா ஷூட்டில் இருக்காங்க, ஏதாவது ஒரு ரீசன் இருந்துகிட்டே இருக்குது. மகேஷ், அம்மா, பாட்டி ரொம்ப நன்றி இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து எனக்கு நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, யார் கேஷ் பண்ணாங்க, எனக்கு அவங்கள பார்க்க பயமாக இருந்தது அப்படின்ட்டு. அவங்க வந்து ஒரு 4-5 சீன் அங்கங்கெல்லாம் வராங்கன்னா கூட அவங்களோட இம்பாக்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு காஸ்ட்டுமே வந்து ஹேஸ் கிவன் தேர் பெஸ்ட்.
அண்ட் இது எல்லாமே ஏன்னா இட்ஸ் வெரி லிமிடெட் காஸ்ட், 6-7 பேர் தான், ஒரு 8 பேர் மேக்ஸ் ஐ திங்க். அந்த 8 பேருமே வந்து ஒரு பெஸ்ட் எஃபர்ட் கொடுத்தா தான் அந்த இம்பேக்ட் ஆடியன்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். தேங்க்யூ ஸோ மச் பாலா ப்ரோ. ஸோ எஸ், இது தவிர்த்து டீமில் சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த ஷூட் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜயா இருக்கட்டும், அண்ட் வெயிலோன் டீமாக இருக்கட்டும், அங்கே ஏற்காட்டில் அப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணும்போது அந்த ஃபாரஸ்ட் கைட்ஸ், ஸோ மெனி பீப்புள், லோக்கல் பீப்புள், நிறைய பேர் வந்து எங்களை சில பேர் வந்து எக்யூப்மெண்ட்ஸை தூக்கிட்டு போக ஹெல்ப் பண்ணாங்க, ஆர்ட்டுக்கு தேவையான தூக்கிட்டு போக ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய பேர் ஷூட் டே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா இது நடந்திருக்காது. நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருப்போம், இந்த எஃபர்ட்டை வந்து மற்ற படத்தில் போட்டிருந்தோம்னா 2 படம் எடுத்துக்கலாம், அந்தளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டோம் அதுக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. ஃபைனல் தேங்க்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நம்ம எல்லாருமே தேங்கிங் இஸ் தேங்க்லெஸ் ஜாப்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எங்கேருந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனோம்னா நிறைய பேர் நமக்கு உதவணும், நிறைய பேர் நமக்கு சக்சீட் ஆகணும்னு நினைக்கணும். அதில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஸோ என்னோட அப்பா அம்மா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. 1 வீக் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு. நெக்ஸ்ட் வீக் வி ஆர் லுக்கிங் வெரி எக்ஸைட்டட். நிறைய ஸ்க்ரீன்ஸ் லாஸ்ட் வீக் விட்டு டபுள் த ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. இப்போது வி ஆர் எக்ஸைட்டட் ஃபார் த வீக்கெண்ட். பட் இதை தாண்டி நல்லா ஓடணும், இன்னும் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஓடணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா எங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகிறத தவிர்த்து வேறு எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடையாது. அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரஜ பெருமக்களை, எனக்கு வயசு 90 வயசு. நான் ஏற்காட்டு மலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஏறி நடித்தேன் தெரியும் எல்லாத்துக்கும். அந்த மலையில் ஏற முடியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து வந்தோம். எல்லாருமே என்னை மன்னிக்கவும், எல்லாம் நடிங்க, எல்லாம் பாருங்க, எல்லாமே எங்களுக்கு வாழ்த்துங்க. நல்லா என்ன பாட்டிக்கு நல்லா இருக்கும்னு பாருங்க. வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். நன்றி. நன்றிம்மா. இன்னும் நீங்கள் நிறைய நல்ல படங்களாக நடிக்கணும், எங்களோட ஆசையும் கூட. நன்றி நன்றி நன்றி. நிறைய நடிக்கிறீங்க. இன்னும் இப்போ கூட கூப்பிடுங்க, மலைக்கு வரேன். படம் 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 பார்ட் 2 இருக்கு படம். இப்போ கூட ஏறுறேன். பாலசரவன் எல்லாம் ரொம்ப கம்மியான சீன் தான், உங்களுக்கு தான் முக்கியமான கதாபாத்திரம் இருக்காமா? ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கல்ல இப்படி ஏறினேன் மலையிலேருந்து, அதெல்லாம் ஏறுவேன். பாலசரவனுக்கு பக்கு பக்குங்குதா? என்னப்பா? இன்னும் நடிக்கணும் நான். நன்றி எல்லாத்துக்கும். பயந்துட்டேன் மேடம். நல்லா இருந்துச்சு இன்ட்ரோடக்ஷனு. பாலமுருகன் ஓகே, தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றி மேடம். நல்லா இருந்துச்சு இன்ட்ரடக்ஷன், மகிழ்ச்சியாக இருக்குது. வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். எல்லாருக்கும் வணக்கங்கள். தேவ் வந்து பேசினாப்புல, எல்லாத்தையும் பேசிட்டாப்புல, இருந்தாலும் நம்மளும் சிலதை பேச முயற்சி பண்ணுவோம். இந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான், கோகுல், இயக்குனர் ராமச்சந்திரன் பிரதர், அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய், விக்கி, அவர் இன்னொரு ப்ரொடியூசரு, அவர் வந்து யூஎஸில் இருக்காப்புல, அங்கேருந்து எங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காப்புல. நாங்கள் வந்து ஒன்று தான் யோசிப்போம், படம் வந்து டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டா போதும். இது மட்டும்தான் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதை விட எங்களுக்கு அதிகமான மடங்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. அது வந்து எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இதுக்கு காரணம் உங்கள் எல்லாருடைய எழுத்தும் உங்களுடைய விமர்சனங்களும் வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது, உங்களுடைய ரிவ்யூஸ் மூலமாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது. ஸோ நீங்கள் எல்லோரும் தான் அதுக்கு காரணம். உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். உங்களுடைய ரிவ்யூஸ், உங்களுடைய விமர்சனங்கள், அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத், இது மூலமாக போய் பார்த்த பார்வையாளர்கள், ஆடியன்ஸ், மக்கள், அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் டே சாயந்தரத்தில் இருந்தே வந்து முதல் நாள் சாயங்காலத்துலேருந்தே தேட்டர் விசிட் பண்ணோம் டீமாக. கிட்டத்தட்ட 15 பேராக போய் எல்லா தேட்டர்லேயும் படம் முடியும் போது சாயந்தரமாக, அதாவது படம் முடியும் போது அந்த ஷோ எண்ட் டைமில் போய் நின்று பார்த்தோம். நாங்கள் பார்த்த எல்லா தேட்டருமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நைட் ஷோலாம் வந்து நாங்கள் வந்து லூக்ஸ் ஃபினிக்ஸ் மாலில் பார்க்குறோம். 100% ஃபுல். குழந்தைங்க, பெரியவங்க, தாத்தா பாட்டி வரைக்கும் ஃபேமிலியாக உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு ரோலையும்.
அதை பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கரமாக எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து இது எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு டீசெண்டாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது, மக்கள் கொடுத்த ஆதரவை பார்க்கும்போது எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்குது. எல்லாருமே படத்தை பார்த்துட்டு டீட்டெயிலாக வந்து எங்ககிட்ட தியேட்டர் விசிட்டாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில், வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஸ்டேட்டஸ் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே டீட்டெயிலாக எழுதுகிறாங்க. அதை படித்தாவே ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் போய் படம் பார்க்கணும், பார்க்காதவங்க பார்க்கணுன்னு தோன்ற மாதிரி எழுதுகிறாங்க. அந்த மாதிரி எழுதக்கூடிய எல்லா ஆடியன்ஸுக்கும், மக்களுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க இன்றைக்கி அந்த அளவுக்கு மக்கள் போய் பார்க்குறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். உங்கள் பத்திரிகை, யூடியூபர்ஸ், அதுக்கப்புறம் வந்து மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நான் ஒரு தனிப்பட்ட ஒரு நன்றி சொல்லிக்கணும். என்னென்னா இது வரைக்கும் நம்ம பண்ண படங்கள், ரிலீஸ் பண்ண படங்கள், எந்த படமாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு லைன் கண்டிப்பாக நீங்கள் எழுதிடுறீங்க. அந்த அன்பு வந்து நான் அந்த அன்புக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. நன்றியாக தான் அதை சொல்ல முடியும். ரொம்ப பெரிய நன்றிகள். அது இந்த மாதிரி கதாபாத்திரத்துக்கு இன்னும் நீங்கள் ரொம்ப சிறப்பாக எழுதுனீங்க. எல்லாருமே சில விமர்சனம்லாம் படிக்கும்போது ஒரு பெரிய பேராகிராஃபாக எழுதிருந்தீங்க மாரி கதாபாத்திரத்தை பற்றி. பாலசரவணன் நல்லா நடிச்சிருந்தாருன்னு சொல்லி நிறைய எனக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட், பெரிய ஊக்குவிப்பு. தொடர்ந்து நான் வந்து இன்னும் உழைக்கணும்னு ரொம்ப நிறைய நடக்கட தயாராக இருக்கேன். உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எனக்கு இன்னும் தொடர்ந்து வேணும். உங்களுடைய அன்பும் ஆதரவும் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்கள் தருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் இந்த மாதிரி கதாபாத்திரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் ராமச்சந்திரன் பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் கதை சொல்லிவிட்டு இந்த கேரக்டரை சொன்னோடனே சொல்லிட்டார், இந்த கேரக்டரோட மீட்டருக்குள்ளே தான் இருக்கணும் பாலா அப்படின்னு. அந்த மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது சேர்ப்போம் இல்லையா, சேர்க்கும் போதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி, வேணாம் பாலா அது மாறி கிடையாது, அது பாலசரவணன் மாறி கேரக்டரா அதுக்குள்ளே மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்புறம் அங்கே ஒரு ஜெர்ரி கேரக்டர் இருந்துச்சு. ஜெர்ரின்னு ஒரு கதாபாத்திரம், ஒரு கேமரா வச்சுட்டு கேமரா தொலைச்சிருவாப்புல. சரி, அந்த கேரக்டருக்காவது நம்ம ஏதாவது இம்ப்ரூவைசேஷன் பண்ணுவோம், இன்புட் கொடுப்போம்னா அதுக்கு நீங்கள் கொடுக்காதீங்கன்னு பயங்கர கண்ட்ரோல் பண்ணி இந்த கதாபாத்திரத்தை வந்து மிகச்சிறப்பாக வர வச்சது, இந்த கதாபாத்திரம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குனர் ராமச்சந்திரன் அவருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி கோகுல் வெயிலோன் என்டர்டெயின்மெண்ட்டுடைய ப்ரொடியூசர், எங்கள் ப்ரொடியூசர் கோகுல் பினோய், அப்புறம் எங்கள் நண்பன் விஜய் கந்தசாமி, விக்னேஸ்வரன், இவங்க 3 பேருமே வந்து எனக்கு நான் அவங்கன்னு பேச நினச்சிக்காங்க. அவங்க பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு, ஒரு 15-20 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. என் ஒய்ஃபும் அவங்க ஒய்ஃபும் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பாலாம் ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு நாங்கள். ஸோ அதனால் இவங்க 3 பேர் என் லைஃப்பில் கிடச்சதே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இப்போ நன்றி சொன்னால் வெளியே வந்து கலாய்ப்பாங்க, அந்தளவுக்கு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 3 பேரும் எனக்கு அறிமுகப்படுத்தின என்னோட உயிர் நண்பன் நம்ம பண்ணையாரம்பத்து சித்தா டைரக்டர் எஸ்யூ அருண்குமாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாளைய இயக்குனர் சீசன் 2க்காக வந்து அருண் வந்து ஒரு 7 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாப்புல. அந்த 7 ஷார்ட் ஃபிலிம்லையுமே நான் வந்து ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் நடித்தேன். அதில் வந்து கோகுல் தான் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம்களுக்கு சினிமாட்டோகிராஃபர். விக்னேஷ் வந்து எல்லா ஷார்ட் ஃபிலிம்லேயும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இருப்பார். விஜய் வந்து அசோசியேட் டைரக்டராக இருப்பார். ஸோ நாங்கள் எல்லாம் அருண்கிட்ட வந்து அந்த நாளைய இயக்குனர் சீசன் 2லேருந்து ஒர்க் பண்ணோம். அருண் மூலமாக தான் எனக்கு இவங்க பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஸோ அருணுக்கு ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த மாதிரி இது ஒரு டீமாக, ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து தான் அந்த படத்தை பண்ணோம். இன்றைக்கி அது நல்லபடியாக ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10வது நாளை கடந்து போயிட்டுருக்கு, இன்னும் போகும். இதை சப்போர்ட் பண்ண வேரூஸ் ப்ரொடக்ஷன்ஸ், முஜீப் சார், சங்கர் சார், அவங்களோட மொத்த டீமுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த படம் வந்து ஒரு நல்ல பிராண்டிங்காக ஒரு பரவலான ஒரு லெவலில் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நல்ல ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, எல்லாமே கரெக்டாக நடந்துட்டுருக்குன்னா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. குவன் சார் ரொம்ப நன்றி, எஸ்ஆர் பிரபு சார் ரொம்ப நன்றி. அப்புறம் மொத்த டீமுக்குமே நான் வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். பார்த்தி, இக்னேஷியஸ், அஸ்வின், ஜனா, தேவ், நம்ம நாட்டுராஜா பிரதர், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மொத்த முயற்சி தான் இன்றைக்கி வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டாக, ஒரு சக்ஸஸ் மீட்டாக நடக்குது. இதை ஆதரிக்கிற உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டாகவும் வச்சுக்கலாம், தேங்க்ஸ் கிவிங் மீட்டாகவும் வச்சுக்கலாம்.
பட் இந்த படத்தோட வெற்றி என்னைக்கு நிச்சயிக்கப்பட்டதுன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஈவினிங் ஒரு ப்ரிவ்யூ ஷோ போட்டோம் இல்லைங்களா, ப்ரெஸ் ஷோ போட்டிருந்தீங்களா, அன்னைக்கு உங்களால் தான் அது வந்து இட் இஸ் ரிட்டன், அந்த ஃபேட் வந்து எழுதிருச்சு இந்த மாதிரி இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுன்றது. ஸோ அதுக்கு நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே முன்னாடி நன்றி சொல்லியிருக்கேன். பட் இந்த விழாக்கு முக்கியமான காரணம் வந்து ப்ரெஸ் பீப்புளும் மீடியா பீப்புளுமான உங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா இந்த படம் ப்ரொமோஷனுக்காக ஒரு பட்ஜெட் வைக்கிறோம், இது சின்ன படம், அது ப்ரொமோஷனுக்காக ஒரு பட்ஜெட் வைக்கிறோம். ஸோ அதை தாண்டி இது போய் மாசாக ரீச் ஆனால் தான் அது வந்து கொஞ்சம் தேட்டருக்குள்ளே அவங்க வருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் படத்தை பார்த்துட்டு ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு இந்த விழா நடக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டோம், அது அந்த அன்மீட் நடந்துச்சு. இது ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ்க்கான ப்ராசஸில் இருந்தவங்களை பற்றி மட்டும் பேசிட்டுருவேன். ஸோ முஜிப் சார், அஜரஜன் சார், சஞ்சய் சார், தனி சார், இவங்க வந்து ஃபினான்ஷியல் பார்ட் அவங்க தான் டேக்கன் கேர் பண்ணாங்க. லைக் ஒரு பேமெண்ட் சொல்கிறோம், அந்த பேமெண்ட் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த பீப்புளுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவங்க. இது வரைக்கும் எந்த ஃப்ளாஸுமே இல்லாமல் கரெக்டாக நடந்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்க கூட நாங்கள் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இட்ஸ் அ பிளெஸிங் தான் நினைக்கிறேன். அண்ட் பாட்டி, பேச்சு பாட்டி, அவங்கள நான் இதற்கு மீட் பண்ணவே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஏன்னா ஷூட்டுக்கு போகல. ரொம்ப நன்றி பாட்டி, ரொம்ப நன்றி. உங்கள் பிளெஸிங்ஸ் தான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. உங்களை பற்றி தான் எல்லா தேட்டர்லையும் கேட்டாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணுறோம்னா சொன்னோம், பட் நீங்கள் ஷூட்டில் இருந்ததுனால கூட்டிகிட்டு போக முடியல. ரொம்ப நன்றி. அண்ட் இதுக்கப்புறம் வந்து தேட்டரில் கொண்டு போனோம். ஸோ யூஸ்வலாக இப்போ தேட்டருக்கு போகும்போது நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கிட்ட போகும்போது அங்கே வந்து நம்ம அதிகமான தேட்டரில் ரிலீஸ் பண்ணிடணும், அப்போ தான் நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் ஒன்று இருக்கும். பட் இங்கே குவன் சார் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது. லைக் இந்த ஸ்க்ரீனில் இப்போ இவ்வளோ ரிலீஸ் பண்ணால் இது என்ன பண்ணும், அதுக்கப்புறம் அது எப்படி பெட்டர் ஆகுன்றது ஒரு பயங்கரமான ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. அது அவங்க சொல்லும்போது ஃபஸ்ட் நமக்கு அது ஓகேவா ஒர்க் ஆகுமா அப்படின்னு தான் யோசிக்க தோணும். பட் அது வந்து ஒரு ப்ரொடியூசராக அவங்க லாஸ் ஆகக்கூடாது, இது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ குவன் சார் இந்த மாதிரி ஃபுல்லாக அட்வைஸ் பண்ணி அண்ட் டேக்கன் கேர் ஆஃப் அவர் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். பிரபு சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ப்ரொமோஷன் டீம்ஸ், சுகுமார், அப்புறம் பிஆர்ஓ மட்டும் மேலே கூப்பிட்டுருவேன், அவங்க ப்ளீஸ் கம், சுரேஷ் அண்ட் தர்மா, இவங்க எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம். லைக் கேமராமேனாக பண்ணிருக்கும் போதுலேருந்து பழக்கம், ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் எதுவுமே ஒர்க் பண்ணுறதுக்கான இது கிடைக்கல. அண்ட் இந்த படம் ஃபஸ்ட்டு பூஜை போட்டு அப்போ கமிட் பண்ணது, அதுக்கப்புறம் இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமும் இவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டுருந்தாங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கூடிய சீக்கிரம் நான் உங்களை தனியாகவும் மீட் பண்ணுறேன். இந்த 2 வீக்ஸ் போயிட்டோம், அதுக்கப்புறம் உங்களை தனியாக மீட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ப்ளஸ் இதே ப்ரொடக்ஷனில் இன்னொரு பேச்சு 2 கேட்டுட்ருக்காங்க நிறைய பேர். ஸோ அதுக்கும் ஆன ப்ராசஸும் பேசுகிறோம். அண்ட் வேறூஸோட ப்ரொடக்ஷன்லேயும் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. உங்கள் டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டதுக்கு சாரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களால் மட்டும்தான் இது முடிஞ்சது. இது ஸ்பெஷலாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்றதுக்காக தான் வந்தோம். தேங்க்யூ ஸோ மச். மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். அண்ட் இந்த மீட்டில் தான் வந்து எனக்கு நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. முன்னாடி கேமராமேனாக இருக்கும்போது நான் பண்ணிட்டு அப்படியே வெளில போயிடுவேன், அந்த மாதிரி நின்றுவேன். பட் இது பண்ணும்போது தான் இப்போ நிறைய பேர், கார்த்தினா, அப்புறம் மேம் ரிங்கு மேம் கிட்ட நான் அன்றைக்கி தான் அப்போ தான் பேசினேன். ஸோ இட் இஸ் நைஸ். தேங்க்யூ.